بسم الله الرحمن الرحيم. அன்பர்கள் இணைந்திருப்பது தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் லண்டன். ஐராஜ்யத்தில் நேரம் 13:04, ஐரோப்பிய நேரம் 4:04. இந்த நேரத்தில் உங்கள் காற்றலையில் இப்போது இணைந்து கொள்ள இருப்பது டிபிசியின் வாராந்த ஞாயிறு விசேட கலந்துரையாடல். இன்றைய டிவிசியின் விசேட ஞாயிறு கலந்துரையாடலில் உங்களோடு பலதரப்பட்ட விடயங்கள் கலந்துரையாடப்பட இருக்கின்றன. அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சியை உங்களோடு இணைந்து இங்கே சிறப்பிப்பதற்காக பல விருந்தாளிகள் வந்திருக்கிறார்கள், பல சமூக ஆர்வலர்கள், அவர்களது தகவல்களும் இணைந்து கொள்ள இருக்கின்றன. இங்கே இந்த நேரத்தில் நம்மோடு காற்றலையில் இணைந்திருக்கும் அன்பர்களை வரவேற்றுக் கொள்ளும் முதல் இந்த நிகழ்ச்சியின் அந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் திரு ஜெகநாதன், டிபிசியின் ஜெர்மனி. வணக்கம் அவர்களை வணக்கம். கலையகத்தில் உள்ள இன்றைக்கு விசேடமாக இந்த கலையகத்துக்கு வந்திருக்கும் நண்பர் ஏஃபான் அவர்களுக்கும் சட்டத்தரணி வெஸ்டார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு உங்களை வரவேற்றுக் கொண்டு, முக்கியமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நிகழ்ச்சி ஒரு முக்கியமான அம்சமாக நேயர்கள் கூட எதிர்பார்த்திருப்பார்கள் அல்லது எதிர்பார்க்கப்பட்ட நிகழ்ச்சியாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நாட்டில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள், இவைகளை பற்றிய குறிப்பாக தம்புள்ள பள்ளிவாசல் விவகாரம் என்பது பலதரப்பட்டாலும் அது பலதரப்பட்டவர்களுடைய விமர்சனத்துக்கும், அதே நேரத்தில் அரசு இது சம்பந்தமான முடிவுகள் என்னத்தை மேற்கொள்ளுகின்ற எதிர்பார்ப்புகள், இவைகளுக்கு மத்தியில் மக்களுக்கு மத்தியில் குறிப்பாக சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு மத்தியில் மிக பெரிய குமுறலையும், அரசியல்வாதிகளுடைய கருத்துகள் இவைகள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கிற நிலையில் இன்றைய காலகட்டத்தில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முக்கியமாக நீங்கள் சிறப்பிக்கிறதன் மூலம் உண்மையான நிலைமைகளை மக்களுக்கு கொண்டு செல்வது, அது அன்றும் இன்றும் எப்பொழுதும் ஒரு சமூக ரீதியான பிரச்சனைகள் அல்லது சமூகத்தை ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்படும் பொழுது குரல் கொடுத்து வந்த டிவிசி என்ற ரீதியில் இன்றைக்கு அந்த உண்மையான நிலைமையை மக்களுக்கு வெளிப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியில் நாங்கள் ஈடுபடுகிறதுக்கான ஒத்துழைப்பை தந்ததற்கு நன்றி. தொடருங்கள் இர்ஃபான். நன்றி திரு ஜெகநாதன். நீண்ட நாளைக்கு பின் இப்பொழுது எமது நேர்களோடு நாம் இணைந்து கொள்வது ஒரு சமூக பொறுப்பு வாய்ந்த மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில். இந்த காலகட்டத்தில் நாம் இங்கே பரிமாறிக்கொள்ளப் போகும் கருத்துக்கள் நிச்சயமாக பலவிதமான எண்ணங்களோடு, பலவிதமான கருத்துக்களோடு, பலவிதமான விடயங்களோடு காத்திருக்கும் பல மக்களின் கேள்விகளுக்கு விடையளிக்கக்கூடியதாகவும், அதே நேரம் ஆக்கபூர்வமான விடயங்களை நமக்கு சொல்லித் தருவதாகவும் இருக்க வேண்டும் என்பதை நமது நம்பிக்கை. இந்த நேரத்தில் உங்கள் நேரத்தில் எங்களை இணைத்துக் கொண்டதற்கு நன்றி. அதே நேரம் உங்கள் நேரத்தில் இங்கே நம்மோடு கலந்து சிறப்பிக்க சில விருந்தாளிகள் இங்கே இருக்கின்றார்கள். அவர்கள் முதலில் நான் அறிமுகப்படுத்திக் கொள்ள விரும்புவது இலங்கை சோனகர்கள், அதாவது இலங்கை முஸ்லீம்கள் சோனகர்கள் வரலாறு, அவர்களது இருப்பு மற்றும் அவர்களது வரலாற்று விடயங்கள் தொடர்பான தகவல்களை இணையத்தில் தாங்கிச் செல்லும் சோனகர்.com இணையதளத்தின் ஆசிரியர் பீடத்திலிருந்து நம்ம அதே நேரம் ஒரு சட்டத்தரணியாகவும் சமூக சேவகராகவும் இருக்கும் திரு நிஸ்தார் அவர்கள் இங்கே நம்மோடு கலையத்தில் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்றுக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நிஸ்தார். வணக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வேளையில் நாம் இங்கே திரு ஜெகநாதன் மற்றும் நிஸ்தார் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அத்துடன் நம்முடைய வேறு சில பேச்சாளர்களும் சமூக சிந்தனையாளர்களும் இணைந்து கொள்ள இருக்கின்றார்கள். அவர்களையும் நிகழ்ச்சியின் அவ்வப்போது இணைத்துக் கொள்வோம். திரு ஜெகநாதன் இங்கே கூறியது போன்று இன்றைய கலந்துரையாடலின் சிறப்பம்சம் என்னவென்று சொன்னால், தற்போது இலங்கை நாட்டிலே தம்புலை எனும் பிரதேசத்தில் இடம்பெற்ற ஒரு அரசியல் சிக்கல், சச்சரவு அல்லது ஒரு இன விரோத செயற்பாடு என்பதாகும். இந்த செயற்பாடு தொடர்பாக பலவிதமான கருத்துக்கள் இங்கே நாடளாவிய ரீதியில், ஊடக ரீதியில், இணைய ரீதியில் எல்லா இடங்களிலுமே பலவிதமான கருத்துக்கள் இன்றைய நிலையில் நிலவி வருகின்றது. எனினும் இதில் உண்மைத்தன்மை அது, இது எந்த வகையில் பார்க்கப்பட வேண்டும் அல்லது எந்த வகையில் இதற்கான தீர்வு காணப்பட வேண்டும் என்பதில்
பலவிதமான கருத்துக்கள் இருக்கின்றது. ஒரு சிலர் இந்த விடயங்கள் சரியான முறையிலே அறியாத காரணத்தினால் தவறான கருத்துக்களை கூட கூறி வருகின்றனர். எனவே டிபிசி எப்பொழுதுமே ஒரு மக்கள் முன்னே உண்மையை கொண்டு செல்லும் வானொலி என்ற வகையிலே ஒரு பொறுப்புள்ள ஊடகமாக இங்கே செயற்படுகின்றது. அந்த வகையிலே இந்த பொழுது நமக்கு உருவாக்கி தரப்பட்டமையை நினைத்து உண்மையில் பெருமை கொள்கின்றோம், நன்றியும் கூறிக்கொள்கின்றோம். எனவே ஜெகநாதன் அவர்களே, இங்கே இந்த தம்புல்லை சம்பந்தமாக நீங்கள் ஒரு ஊடக அரசியல் ஆய்வாளராக இருக்கின்றீர்கள். எனவே உங்கள் பார்வையிலே இதுவரை நீங்கள் அறிந்தவை அல்லது இதுவரை நடந்து கொண்டிருப்பவை பற்றிய உங்கள் கருத்துக்கள் என்ன? நன்றி இர்ஃபான். முக்கியமாக இந்த சம்பவங்கள் எனக்கு முதலில் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. ஆனால் பின்னால் அது பார்க்கும் பொழுது இது ஆச்சரியப்படுகிறதுக்கு ஒன்றும் இல்லை என்ற, அதாவது சமீப காலங்களில் இந்த ஜெனீவாவினுடைய மனித உரிமைகள் அமர்வின் பொழுது எடுக்கப்பட்ட தீர்மானம் சம்பந்தமாக இந்த தீர்மானத்தினுடைய தாக்கம் முக்கியமாக முஸ்லிம் மக்களுக்குள்ளே என்ன விதமான பிரதிபலிப்பை கொண்டிருந்தது என்றது அவர்களுடைய எதிர்ப்புகளை வெளிப்படுத்தியதன் மூலம். ஏனென்றால் அடிப்படையாகவே இந்த தீர்மானம் இப்பொழுது இந்த அரபு நாடுகள் அல்லது முஸ்லிம் நாடுகளில் நடக்கின்ற, குறிப்பாக அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் அல்லது இவைகள் என்பது தொடர்ந்து இலங்கையிலும் அத்தகைய ஒரு நிலைமையை ஏற்படுத்துமா என்ற ஒரு அச்சம், அவர்களுடைய அந்த கொதிப்பு மனோநிலையை வெளிப்படுத்துகிற ரீதியை அதனை அரசு நன்கு பயன்படுத்தி கொண்டது என்றதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அவர்களுக்கான இயற்கையான ஒரு அச்ச அல்லது சந்தேகம் என்பவற்றை அரசு அதற்கேற்ற வகையில் பயன்படுத்தி கொண்டதனால் அங்கு அந்த அவர்கள் பெருமளவுக்கு பகிரங்கமாகவே ஆர்ப்பாட்டங்கள் ஈடுபட்ட சம்பவங்கள் இவைகள். மற்றது முக்கியமாக அதில் ஒன்று இது அரசு தரப்போ அல்லது எதுக்கும் அப்பாற்பட்டு நாம் இலங்கையர் என்கிற அழுத்தமான, அது இன்றைக்கு முழுமையாக தமிழ் மக்களுக்குள்ள இருக்கோன்றது ஒரு பெரிய சந்தேகம். அது பற்றிய விவாதத்துக்கு நான் வரவில்லை. ஆனால் முஸ்லிம் மக்களை பொறுத்தவரையில் தாங்கள் ஒரு இலங்கையர், ஆகவே தாங்கள் ஒரு இலங்கையர் என்கிறதை வெளிப்படுத்துகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக அதனை பாவித்தது. அது ஒரு மிகவும் முற்போக்கான அம்சமாக அது பார்க்கப்பட வேண்டும். இலங்கை என்பது அனைவருக்கும் சொந்தம் என்பதில் தங்களுடைய பங்கு என்ன என்றதை வெளிப்படுத்துகிற தன்மையாகவும் அதனை வெளிப்படுத்தியது. அதுதான் முக்கியமான அம்சமாக நான் பார்க்கின்றேன். அந்த ரீதியில் நடந்து கொண்ட ஒரு சமூகத்துக்கு எதிராக இப்படி திடீரென இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது என்பது அங்கு எந்த அளவுக்கு இந்த தொடர்ச்சியாகவே இந்த பேரினவாத சக்திகளினுடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு அங்கு வலுப்பெற்றிருக்கிறது என்கிறதையும், அது இன்றைக்கு இந்த 2009 அந்த யுத்த வெற்றிக்கு பின்னர் அது ஒரு முழுமையான ஒரு பௌத்த நாடாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சிகளை மேற்கொள்கிறது. இதனுடைய அங்கமாகத்தான் அந்த முதலில் அந்த காணி சுவீகரிப்பு மசோதா கூட அது நேரடியாக அந்தந்த அமைச்சுகள் அதற்கான தேவை ஏற்பட்டால் அதனை சுவீகரிக்கிறதுக்கான, அதாவது ஒரு அபிவிருத்தி திட்டங்களுக்காக அதனை பெற வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அதனை நான் நினைக்கவில்லை பெருமளவுக்கு எல்லோரும் ஆட்சி வைப்பார்கள். அதால பாதிக்கப்படுகிற சிலர் ஆட்சி வைத்தாலும் அது ஒரு நாட்டு தழுவிய ரீதியில் ஒரு அபிவிருத்திக்காக தேவைப்படும் என்னும் பொழுது அதற்கான ஒரு விட்டு கொடுக்கிற மனப்பான்மை பெருமளவு மக்களுக்கு உண்டு. ஆனால் அது கூட அந்த சுவீகரிப்பு சட்டம் கூட பௌத்த சமய அமைச்சு கூடாக, பௌத்த மத பாதுகாப்பு அமைச்சு கூடாக அது மேற்கொள்ளப்படுகிறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டதிலிருந்து அது பின்னால் கிழக்கு மாகாண சபையில் கூட அது விவாத பொருளாகி, இப்பொழுது வடமாகாண சபையில் மாகாண சபை இல்லை, ஆனால் கிழக்கு மாகாண சபையில் அது ஒரு விவாத பொருளாகி பின்னர் அது ஒத்திவைக்கப்பட்டதும் அதனை தீர்மானிக்கும்படியான அழுத்தங்கள் அரசு தரப்பினால் உயர்மட்டத்திலிருந்து பிரயோகிக்கப்பட்டது. அதற்காக அங்கு ஆளுநராக இருக்கின்றவர் அதற்கான அழுத்தங்களை பிரயோகித்த சம்பவங்களையும் கூட நாங்கள் கேள்விப்படக்கூடியதாக நடந்த சம்பவங்கள், நாங்கள் அறிந்த விடயங்கள். ஆகவே இந்த நிலையில் இது ஒரு திட்டமிட்ட முறையில் ஒரு சமூகத்துக்கு எதிராக நடத்தப்படுகிற ஒரு நிலைமை ஒன்று உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்கிறதையும் இதுல அதற்கான சகல காரணிகளையும் அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிற தன்மைகளையும் நாங்கள் காணக்கூடிய இருக்கிறது. இதுல சென்ற சில வாரங்களுக்கு முன்னர் தாங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், அதாவது இந்த இந்திய தூதுக்குழுவினர் வந்ததும் அது சம்பந்தமாக ஒரு முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சி அல்லது அங்கே இந்தியாவில் உள்ள
தீவிரவாத வலதுசாரி போக்கூடிய அமைப்புகளுடைய ஆதரவை பெற்ற கட்சி என்கிற ரீதியில் அந்த காலகட்டத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது என்கிறது சம்பவங்களை நீங்கள் நினைவுபடுத்தி இருந்தீர்கள். ஆனால் அது என்னுடைய பார்வைக்கு இன்னும் ஒரு சம்பவத்தை நான் இங்கே குறிப்பிட சென்ற வாரம் அதனை குறிப்பிட்டிருந்தேன். சமீபத்தில் இந்த தீர்மானத்துக்கு பிறகு ஜெனீவா தீர்மானத்துக்கு பிறகு தென்கொரியாவுக்கான ஜனாதிபதி அவர்களுடைய விஜயமும் வெளிவிவகார அமைச்சினால் அழைக்கப்பட்டு இஸ்ரேலுடனான தொடர்புகளும் அந்த இஸ்ரேலுக்கு ஆளணிகளை அனுப்புவது என்று சொல்லி உடல் உழைப்புக்கான ஆளணிகளை அனுப்புவது என்ற அளவுக்கு அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடுகள் காணப்பட்ட சம்பவங்களை நினைக்கும் பொழுது எனக்கு பெரிய ஒரு இலேசத்தையும் ஒரு ஆத்திரத்தினால் என்னத்தை செய்வது. ஆனால் ஒரு முக்கியமாக இலங்கை எங்கே போய்கொண்டிருக்கிறது என்ற கேள்வி எனக்குள்ள எழும்பினது என்னன்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு பலஸ்தீன மக்களுடைய இதை நான் உங்களுக்கு சொல்லி வழங்கப்படுத்த வேண்டும் என்றில்லை, பலஸ்தீன மக்களுடைய பிரதேசங்கள் ஆக்கிரமிக்கப்படுவதும் அந்த பிரதேசங்களில் குடியிருப்புகள் யூத குடியிருப்புகள் உருவாக்கப்படுகிறது, இவைகளுக்கான ஆளணி பற்றாக்குறையை இலங்கை நிவர்த்தி செய்கிறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறதா என்ற கேள்வியும், ஆகவே இது இந்தியாவையும் கடந்து வேறு எங்கோ போய்கொண்டிருப்பதும் இதன் மூலம் யாரை இவர்கள் திருப்திப்படுத்துகிறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டு தங்களுடைய சந்தர்ப்பவாத அதிகார மையத்தை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறதுக்காக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகிறதனுடைய ஒரு அம்சமாக இது பார்க்கப்பட வேண்டிய ஒரு தேவையும் ஏற்பட்டிருக்கிறது என்றதையும் நாங்கள் கூற வேண்டும். ஆகவே இது ஒரு திட்டமிட்ட வகையில் தனக்கான சார்பு நிலைமைகள் அல்லது இந்த சமூகத்துக்கு எதிரான சக்திகளுடன் ஒரு கூட்டு சேருகிற அளவுக்கு, அதுவும் துணிச்சலுடன் போகிற அளவுக்கு இலங்கையினுடைய ஆட்சியாளர்கள் போய்கொண்டிருக்கிறார்களா என்ற கேள்வியும் எழுப்பப்பட வேண்டியதும், இது ஒரு இலங்கையினுடைய எதிர்காலத்தை எந்த அளவுக்கு இந்த பல்லின சமூகங்கள் வாழுகிற ஒரு நாட்டில் எந்த அளவுக்கு அதுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும், அதன் மூலம் இலங்கையினுடைய எதிர்காலம் இன்னும் எவ்வளவுக்கு என்னடா ஏற்கனவே நாங்கள் 30 வருட போரையும் அதனால் எல்லா சமூகத்தவரும் எந்த அளவுக்கு துன்பங்களை அனுபவித்திருக்கிறோம் என்றதையும் நாங்கள் யதார்த்தபூர்வமாக அனுபவ ரீதியாக அதனை அந்த உணர்ந்திருக்கின்ற நாங்கள் இத்தகைய நிலைமைக்கு எதிராக என்ன செய்ய போகின்றோம் என்ற கேள்வியும் எனக்கு மத்தியில் எழுகிறது. இதுதான் என்னால் இப்பொழுது நான் கூறக்கூடிய கருத்துக்கள். இதில் ஏதாவது தவறுகள் அல்லது சரி எது என்றது அல்லது ஏதாவது என்னுடைய பார்வையில் ஏதாவது விமர்சனங்கள் இருந்தால் தாராளமாக நீங்கள் முன்வைக்கலாம். நிச்சயமா தங்கள் பார்வை அதுவாக இருக்கின்றது. எனவே சமூக ரீதியாக தரப்படும் பார்வைகள், அதே நேரம் நடக்கும் உண்மைகள், அது தொடர்பான விளக்கங்கள் அவற்றை ஆராய்வதற்காகவே நாம் இங்கே இணைந்திருக்கின்றோம். இந்த தருவாயிலே நம்முடைய கலையத்தோடு தொடர்பை ஏற்படுத்தியிருக்கின்றார் கனடாவிலிருந்து செல்வமயூரன். வணக்கம் செல்வமயூரன். செல்வமயூரன், தாங்கள் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பு கொண்ட அனைத்து உள்ளங்களுக்கும், மனிதநேயம் கொண்ட மக்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். அத்துடன் இங்கு இந்த நிகழ்ச்சியை நடாத்துவதற்காக வந்திருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் எனது மதிப்புக்குரிய அண்ணன் ஜெகநாதன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த தமிழை விடயம் குறித்து நீங்கள் பேசிய வேண்டும் இருக்கிறீர்கள். இலங்கையினை தாயமாக கொண்ட இலங்கை பிரஜைகளான தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் இலங்கை அரசியல் சட்டத்தில் அவர்களுக்கான பாத்திரம் என்ன என்பது தெளிவாக்கப்பட்டிருந்தால் இவ்வகையான பிரச்சனைகள் எழுவதற்கு சாத்தியமாக இருந்திருக்காது. பிரதானமாக இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கல்ச்சரல் டிவர்சிட்டி அல்லது டைவர்சிட்டி என்று கூறுவார்கள். என்னவென்றால், இந்த கலாச்சார பன்முகத்தன்மை, மத பன்முகத்தன்மையினை நடைமுறைப்படுத்தல் சம்பந்தமாக இலங்கை அரசியல் சட்டத்தில் அவைகள் இருந்தாலும் அவைகளை பொறுத்தவரையில் நடைமுறையில் அது சரியாக பயன்படுத்தப்படுவதில்லை. இலங்கையினை தாயமாக கொண்ட தமிழ் பேசும் மக்களின் கலாச்சார மத விருப்பு வெறுப்புகளுக்கு மதிப்பளித்தல் என்பது இலங்கை அரசியல் நடைமுறையில் இல்லாமலே இருந்து வந்திருக்கிறது. இந்த இலங்கை அரசியல் சட்டத்தில் தமிழ் மக்களின் வகைப்பாகம் என்ன என்பது பேராசிரியர் சிவத்தம்பியினுடைய பாசையில் கூறுவதானால் அவர்களுடைய வகைப்பாகம் என்ன என்பது தெளிவுறுத்தப்படாமலே இருந்திருக்கிறது. இதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதனை தெளிவுற செய்வதுதான் நாம் கூறி வருகின்ற இந்த அதிகார பரவலாக்கம், அரசியல் தீர்வு என்பனவாகும். இதை தொடர்ந்து நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இந்த நெகிழ்வான மத உரிமைகள், அனைத்து இனமும் இசைந்து போகக்கூடிய வகையிலான அரசியல் அதிகார பகிர்வுகள், கலாச்சார பழக்க வழக்கங்களை அனுபவிக்கின்ற உரிமைகள், இந்த கலாச்சாரம் நடைமுறையில் எவ்வளவில் இந்த நெகிழ்வுத்தன்மையோடு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த சிறுபான்மையினருக்கான நெகிழ்வான அரசியல் உரிமைகள் ஏனைய மதங்களுக்கான
நெகிழ்வான அணுகுமுறை நடைமுறையில் இருக்கின்றதா என்பதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். இவையெல்லாம் இலங்கை அரசியல் சட்டத்தில் அழுத்தி கூறப்படவில்லை. ஆங்காங்கே சில இருக்கின்ற போதிலும் அதை கூட நடைமுறைப்படுத்துவதில் பெரும்பான்மை அரசுகளுக்கு அக்கறை இருந்ததில்லை. இந்த நாம் கூறுகின்றோம் மீள் இணக்கப்பாடு, இனங்களுக்கு இடையேயான புரிந்துணர்வு என்பன வெறுமனவே வார்த்தைகளை தேடி பிடித்து வசனங்களை மாத்திரம் அமைத்து வைத்திருக்கிறார்களே தவிர இந்த சிறுபான்மையின மக்களின் மனங்களை வெல்ல இவர்கள் பழகவில்லை. நாமும் இந்த நாட்டின் பிரஜைகள் தானா என்கின்ற எம்மை உணர பண்ண வேண்டும். பாருங்கள், இந்த நாம் கனடா போன்ற நாடுகளில் எல்லாம் சிறுபான்மையினமாக இருக்கின்ற இந்த பிரெஞ்சு பேசுகின்ற மக்கள் அவர்கள் ஒரே ஒரு மாநிலத்தில் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் எந்த மாநிலத்திற்கு சென்றாலும் அந்த பிரெஞ்சு மொழியிலே அவர்கள் தமது கடமைகளை, தமது அரச தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு அங்கு உரிமைகள் தாராளமாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த குறுகிய மனப்பான்மை, அதாவது இந்த இனங்களை தாமே அடக்கி ஆள வேண்டும், அதிகாரங்களை தமது கையிலே குவித்து வைத்திருக்க வேண்டும் என்கின்ற இந்த மனப்பான்மையை அகற்றாத வரையில் இந்த அரசியல் சட்டத்திலே இந்த விடயங்களை அழுத்தி கூறி அதற்கு ஒரு உத்தரவாதம் பெறப்படாத வகையிலே இவ்வகையான துன்பங்களையும் கஷ்டங்களையும் நமது இனங்கள் அனுபவித்துக் கொண்டேதான் இருக்க போகிறது. கூறுங்கள் தோழரே. நிச்சயமாக நன்றி மயூரன், இந்த நேரத்தில் இணைந்து கொண்டது. நான் நினைக்கின்றேன் இப்பொழுது இங்கே கலையத்தில் இருக்கும் நம்ம சகோதரர் நிஸ்தார் அவர்களும் சரி அல்லது ஜெகநாதன் அவர்கள் இப்பொழுது இணைந்திருக்கின்றீர்கள். நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவரும் சரி, இந்த விடயம், அதாவது குறிப்பிட்ட தம்புள்ள விடயம் ஒரு சாதாரண சிக்கலிலிருந்து விஸ்வரூபம் எடுத்து வேறு ஒரு நிலைக்கு சென்றிருப்பது மாத்திரம் அனைவராலும் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையிலே நாம் மேலதிகமான விடயங்களை பகிர்ந்து கொள்ள முன்னர் இந்த குறிப்பிட்ட தம்புள்ள மஸ்ஜித், அதாவது இந்த பள்ளிவாசல் நிர்வாக சபையிலிருந்து எம்மோடு இணைந்து கொள்ளக்கூடிய ஒருவரை நாம் இணைத்துக் கொண்டால் அவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் தகவல்கள் நமக்கு மேலதிக உதவியை தரும் என்று நினைக்கின்றேன், மேலதிக கலந்துரையாடலுக்கு உதவும் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் இங்கே நம்மோடு தம்புள்ளை குறிப்பிட்ட, அதாவது தாக்கப்பட்டதாக, உடைக்கப்பட்டதாக அல்லது வேறு வேறு தகவல்கள் நாம் இணையத்தில் அங்கு இங்கு என்று எல்லோரும் சாதாரணமாக ஊடகங்களில் வந்த அனைத்து விடயங்களுக்கும் சம்பந்தமான அந்த குறிப்பிட்ட பள்ளி வாயிலிருந்து உத்தியோகபூர்வ பேச்சாளராக திரு ஹரிஸ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அவரை நாம் இங்கே தொலைபேசி ஊடாக இங்கே இணைத்திருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹரிஸ் அவர்கள் இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதரரை. வலைக்கும் அஸ்ஸலாம். உங்கள் நேரத்தை உங்கள் நேரத்தையும் எடுத்து இப்போது நம்மோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி. இங்கே நாம் தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் ஊடாக உங்களோடு இணைந்திருக்கின்றோம். ஐரோப்பாவில் மாத்திரமல்ல, உலகளாவிய ரீதியிலே இன்று தம்புள்ள பள்ளியில் என்ன நடந்தது, என்ன நடக்கின்றது, என்ன நடக்க இருக்கின்றது என்பது தொடர்பான ஊகங்களும் அது தொடர்பான பலவிதமான கருத்துக்களும் நிலவிக் கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்திலே அந்த பள்ளி நிர்வாகத்தைச் சேர்ந்த உங்களிடமும் பிரதேசவாசியாக அங்கே குடியிருக்கும் உங்களிடமிருந்து உண்மையான நிலவரத்தை நாம் அறியாமல் படுகின்றோம். எனவே அங்கே என்ன நடந்தது, என்ன நடக்கின்றது, என்ன நடக்க இருக்கின்றது என்ற உங்கள் கருத்துக்களை முன்வையுங்கள். நாம் கடைசி 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்காக சமூகம் அளித்திருந்தோம். எங்கள் பரம்பரையாக தம்புள்ளையிலே செய்து கொண்டு வசிப்பிடமாக கொண்ட இடமாக இருந்து கொண்டிருக்கிறது தம்புள்ளை. முஸ்லிம்கள் ஏராளமான குடியினர், வியாபாரிகளும் இருப்பவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு இடம். அந்த தம்புள்ளை ஜும்மாவுடைய நேரத்திலே முஸ்லிம்களின் கட்டாய கடமை, வாரத்தில் ஒரு முறை பள்ளியிலே ஒன்று கூடக்கூடிய ஒரு நாள். அந்த நாளில் அந்நிய ஒரு மதகுருவால், தம்புள்ளையை சேர்ந்த சுமங்கல தேரர் என்பவரால் இந்த தாக்குதல் செய்யப்பட்டது. அப்போது இந்த இடத்திலே இருந்த பிராதேசிய செயலாளர் அவர்களும் வந்தார்கள், போலீஸ் அதிகாரிகளும் வந்திருந்தார்கள். அப்போது எங்களை பள்ளிக்குள்ளே எங்களுக்கு ஜும்மாவுடைய கடமை செய்ய விடாமல் எங்களை வெளியேற்றப்பட்டது. வெளியேற்றிவிட்டு பெரிய தொகையினர் வந்து தம்புள்ளையை சூழ உள்ள சிங்களவர்கள் வரவில்லை, பௌத்தர்கள் வரவில்லை. வெளி ஊரில் இருந்து அந்த தேரர் அழைப்பு விடுத்து கொண்டு வந்து தான் இந்த விடயங்களை செய்தார். அப்போது அசருடைய நேரமாகியும் எங்களை பள்ளிக்குள் அனுமதிக்கவில்லை. அசருடைய நேரத்திலே போய் அங்கு தாக்கப்பட்ட குர்ஆன், எங்களுடைய மிம்பர், சும்மா பிரசங்கம் செய்யக்கூடிய மிம்பர்,
அங்குள்ள கிளாக் டவர் எல்லா பொருள்களும் உள்ளுக்குள்ள பொருள்கள் எல்லாம் சேதப்படுத்தப்பட்டு இருந்தது. எல்லாம் சேதப்படுத்தின எல்லாம் அப்புறப்படுத்தி கிளீனாக நீட் செய்யப்பட்டு எல்லாம் துப்புரவு செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது. 4 மணி மாதிரி இருக்கும். அப்போது எங்களை வெளியிலே இருந்து பார்வையிடும்படி போலீஸ் அதிகாரிகள் சொன்னார்கள். நாம் பார்த்துவிட்டு வந்துவிட்டு அப்போது நாம் அமல் செய்ய அசருடைய நேரம் நாங்கள் தொழ வேண்டும் என்று சொன்னோம். விட முடியாது உள்ளாலே என்று சொல்லி எங்களுக்கு அசர் இல்ல, மஹரிப் இல்ல, இஷா இல்ல, விடிய சுபகும் கிடைக்கல. நாம் அதற்கு பிறகு காலையிலே ஒரு 7 மணியை போல கதவுகளை திறந்து வைத்திருந்தார்கள். இப்போது உங்களுக்கு பள்ளிகளுக்கு போயிட்டு அமல் செய்ய முடியும் என்று அரசாங்கத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் HM ஃபவுசி அவர்களும் ரிஷாட் பதுதீன் அவர்களும் வந்து எங்களுடன் வெளியிலே இருந்து கதைத்து விட்டு கேட்டு சுன்னத்துடைய அமல்கள் அதுக்கு பிறகு தொடங்கப்பட்டது. தொடங்கி அமல்கள் நடைபெற்றன. பலத்த பாதுகாப்புடன் இதுவரைக்கும் நாம் அமல்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நல்லது ஹரிஸ் அவர்கள், தற்பொழுது நீங்கள் தொடர முன்னர் இங்கே சில விடயங்களை தெளிவாக்கும் நோக்கிலே உங்களிடம் சில விடயங்களை கேட்கணும். அதாவது நீங்கள் கூறினீர்கள் பள்ளிவாயல் தாக்கப்பட்டது என்று. உண்மையில் அந்த தாக்குதல் நடத்தும் போது, அதாவது நடைபெறும் போது அங்கே நீங்கள் அதாவது பள்ளி நிர்வாக சபையில் குறைந்தது 20-25 பேர் உள்ளே இருந்ததாக கேள்விப்பட்டோம். அது உண்மையா? உண்மையாக நாம் நிர்வாக சபை உறுப்பினர்களும் பொதுமக்களும் அந்த நேரத்திலே பள்ளிக்குள் வந்து விட்டார்கள். பள்ளிக்குள்ளே இருந்தவர்கள், வெளியில இருந்து வர இருந்தவர்கள் ஒரு ஜும்மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000-1200க்கு உட்பட்ட மக்கள் பள்ளிக்கு சமூகம் அளிக்கிறார்கள். எங்களுடைய ஜும்மா டைமிலே நேரத்திலே வரும் பொழுது இவர்கள் போலீஸ் அதிகாரிகள் எம்மை உங்களுடைய உயிருக்கு எந்த விதமான உத்தரவாதம் கொடுக்க முடியாது என்று சொல்லி நாம் பட்ட நிலைமை ஒவ்வொரு முஸ்லீமும் உணர்ந்து பார்த்தால் விளங்கும். நாம் உள்ளிருந்து வேதனைகள் எங்களை எல்லாம் இழந்த ஒரு இதாகத்தான் வெளியே அனுப்பினார்கள். நான் வெளியே போன பிறகுதான் பள்ளிக்குள்ளே தாக்கப்பட்டது. அந்த பிக்கு உள்ளே செல்வது உலகளாவிய ரீதியிலே மீடியாக்களிலே ஒளிபரப்பப்பட்டது. அவர் பேட்டு சொல்லுகிறார், நாம் இந்த முஸ்லீம்களை இதுக்கு பிறகு டொய்லெட்டுக்கு சரி போக விட மாட்டோம், போவையும் அனுமதிக்க மாட்டோம் என்று தம்புள்ளையிலே என்று சொல்லி அந்த சொல்லுகிறார். ஆமாம், அந்த விவரங்களை இன்று கூட நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது ஒரு மலசல கூடத்தை பாவிப்பதற்காக கூட இந்த பள்ளிவாயல் பகுதியை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று அவர் சூழ்நிலைத்ததை நாம் கண்டோம். இப்பொழுது இந்த பிரச்சனை தொடர்பாக தெளிவான நோக்கம், அதாவது இந்த பிரச்சனை ஏற்கனவே அறிந்தவர்கள் அறியாதவர்கள் இதனை தெளிவாக அறிந்து கொள்ளும் நோக்கிலே எங்களுக்கு கூறுங்கள், இந்த பள்ளிவாயல் எவ்வளவு காலமாக அங்கே இருக்கின்றது? உண்மையில் எவ்வளவு காலமாக கடமைகள் நடைபெறுகின்றது? என்னுடைய வயது 42 வயதாகின்றது. 42 வயதிலே நான் பிறக்கும் போது அந்த பள்ளி இருந்தது. என்னுடைய தகப்பனாரும் அந்த பள்ளியில் தான் தொழுதிருக்கிறார். என்னுடைய பாட்டனாரால் தான் தொடங்கப்பட்டது. பாட்டனார் ஷரீஃப்தீன் அவர்கள் உதுமான் சாஹிப் என்று மட்டக்களப்பிலே இருந்து காத்தாங்குடியிலே இருந்து வந்த உதுமான் சாஹிப் ஹாஜியார் அவர்களால் தான் இந்த பள்ளி தொடங்கப்பட்டது. அந்த காலத்திலே வியாபார நோக்கமாக பிரதேசத்திலே சென்று தன்னுடைய அமல்களை செய்து கொண்டிருந்த இடமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆமாம், அப்படியானால் இவ்வளவு பழமை வாய்ந்த ஒரு மத வணக்கஸ்தலத்திலே நீங்கள் இவ்வளவு காலமாக தொழுகைகள் நடத்தி வருகின்றீர்கள். ஒரு சில மதரசாக்கள், அதாவது குர்ஆன் கற்பிக்கும் வேலைகளும் இடம்பெற்றதாக அறிந்தோம். இந்த செயற்பாட்டின் போது பிரதேசத்திலே அன்றைய பகுதிகளில், அதாவது தற்பொழுது நாம் பேசுவோம். முதலில் இந்த குறிப்பிட்ட விகாரை, அதாவது இந்த சுமங்கல தேரர் அவர்கள் பணியாற்றும் அந்த விகாரை தம்புலை பள்ளிவாயிலிருந்து ஒரு 350 மீட்டர் அளவில் தூரத்தில் இருக்கின்றது அல்லவா? நல்லது. அப்படியானால் இந்த இடைப்பட்ட 40-50 வருட காலத்திலே ஏதாவது வகையிலே நீங்கள் அங்கே வாழும் பிரதேச மக்களுக்கு இடையூறாகவோ இடைஞ்சலாகவோ இருந்திருக்கின்றீர்களா, அல்லது அவர்களால் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கிறதா? இல்லை, இவ்வளவு காலம் வரை என்னுடைய பாட்டனாருடைய காலத்திலிருந்து உதுமான் சாஹிப் அவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய காலத்திலிருந்து அங்கு பௌத்த பிக்குகள் மூலமாகவோ பிரதேசத்தில் உள்ள சிங்களவர்களாலோ
சகோதர இனத்தவர்களோ எந்த விதமான இடையூறுகளும் நடக்கவில்லை, இப்போதும் நடக்கவில்லை. நடந்தது இந்த பௌத்த பிக்குவால் தான். தனிப்பட்ட முறையிலே இவர் நிச்சயமாக இது இப்பொழுது இது ஒரு மிக தெளிவான விடயம் எங்களுக்கு அறிய கிடைத்தது. அதாவது இது நேரடியாக ஒரு தனி மனிதனுடைய இன துவேஷம் அல்லது இன விரோதம் என்று நாங்கள் கூறுவோம். இவருக்கு முன்னாலே ஆனந்த தேரர் என்று இவருக்கு முன்னாலே இருந்த நாயக்கர் தலைவர், அந்த பன்சலையை நிர்வாகித்த ரஜமகாவியாரை நிர்வாகித்தவர் இருந்தார். அவருக்கு கூட தெரியும் இங்கே பள்ளி இருந்தது. முஸ்லிம்கள் அந்யோன்யமாக அவருடன் நடந்து கொண்டார்கள். அவரும் எங்களுடன் அந்யோன்யமாக எங்களோட பாட்டனார்கள் தகப்பன்மார்களுடன் அந்யோன்யமாக நடந்து கொண்டார்கள். இதுதான் சரித்திரம், தம்புள்ள சரித்திரம். அப்படியானால் இதற்கு முன்னர், அதாவது சுமங்கல தேரருடைய இந்த வீறு கொண்டு எழுந்த இந்த சந்தர்ப்பத்திற்கு முன்னர் ஒரு காலமும் இந்த இரண்டு சமூகங்களிடையே எந்த பிளவும் ஏற்பட்டது இல்லை, அதற்கான வழிமுறைகளும் இருந்ததில்லை என்பதை நாம் இங்கே உணர்ந்து கொள்கின்றோம். அப்படியானால் இந்த சுமங்கல தேரரின் உண்மையான பிரச்சனை என்ன என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? நான் கருதுகிறேன், என்னை பொறுத்தவரையில் இவர் உள்ளத்திலே ஏதாவது திடீரென்ற ஒரு இனவாதம் உருவாகி இருக்க முடியும். இல்லை என்றால் பின்னால் யாராவது இருந்து தூண்டுகிறார்களா, அதுவும் தெரியாது. சந்தேகத்துக்கு நீங்கள் இப்பொழுது ஹரிஸ், நீங்கள் அவருடைய உள்ளத்திலே திடீரென்று இனவாதம் வந்திருக்கும் என்று கூறுகின்றீர்கள். அப்படியானால் அவர் எம்மை பொறுத்தவரையில், அதாவது ஊடக அறிவை பொறுத்தவரை அவர் பிரதேசத்திலே ஒரு செல்வாக்கு மிக்க செல்வந்தர் அல்லவா? அது சொல்ல போனால் பணம் மார்க்கத்தை பரப்புவது அல்ல, பணத்தை தேடுவது என்பதுதான் பௌத்தர்களுடைய கருத்து. அதாவது அவரை பற்றி, குறிப்பிட்ட நபரை பற்றி அல்லவா? எல்லா பௌத்தர்களும் இல்லை. அவர் அந்த குறிப்பிட்ட சுமங்கல தேரர் என்பவர் அவர் பணம் சம்பாதிப்பவர், அவர் ஒரு செல்வந்தர். இவர் இந்த செல்வந்த அவருடைய செல்வந்த பின்பலத்திற்கு பின்னால் அரசியலிலும் ஈடுபட்டார் அல்லவா? அரசியலில் ஈடுபட்டார் தான். அரசியலில் அவர் நேரடியா இல்லை. நேரடியான தொடர்புகள் நான் அறிந்த வகையில் இல்லை. உள்ரங்கமான தொடர்புகள், அரசியலிலே ஈடுபாடுகள் இருந்தது. கடந்த அரசாங்கம் யுஎம்பி கவர்மெண்ட் அரசாங்கம் டைமிலும் அந்த பக்கம் இருந்தார், இந்த பக்கமும் இருக்கிறார். அது உள்ரங்கமாக அவர் செய்யக்கூடிய அரசியல். நல்லது. அவருடைய மத செல்வாக்கு, அவருடைய அதாவது பௌத்த மதத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய நிலை என்று வைப்போம். அப்படியானால் இப்பொழுது நான் இன்னும் ஒரு கேள்வி கேட்கின்றேன். உங்களது பிரதேச அரசியல் பிரதிநிதி ஜனக பண்டால உங்கள் இந்த விடயம் தொடர்பில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கின்றார், அல்லது உங்களோடு என்ன இந்த விடயம் தொடர்பாக எந்த வகையான விடயங்களை கலந்துரையாடி இருக்கின்றார்? அவர் தெளிவாக சொல்லுகிறார். பூஜா பூமி, புண்ணிய ஸ்தலம், புண்ணிய பூமி சொல்லக்கூடியது, புண்ணிய பூமி என்று சொல்லக்கூடியது கண்டலம் ஜங்ஷன் அதோட முடிந்துவிட்டது. நாங்கள் புண்ணிய பூமி என்று கெசட் பண்ணிக்கிறாங்க தானே? ஆமா, அவர்கள் அதாவது புண்ணிய பூமி என்று சுவீகரிக்கப்பட்டது, அரசாங்கத்துக்கு தான் சுவீகரிக்கப்பட்டிருக்கிறது. காணி புண்ணிய பூமி என்று சுவீகரிக்கப்படவில்லை என்று தெளிவாக அமைச்சர் அவர்கள் கூறுகிறார்கள். நல்லது. அப்படியானால் அந்த புண்ணிய பூமி என்ற வரையறை இந்த குறிப்பிட்ட பள்ளிவாயிலிருந்து குறைந்தது 50-60 மீட்டருக்கும் தொலைவில் இருக்கின்றது அல்லவா? தொலைவில் இருக்கிறது. அந்த எல்லை என்பது 50 மீட்டர் தொலைவிலாவது இருக்கின்றது. எனவே இந்த குறிப்பிட்ட பள்ளிவாயல் புண்ணிய பூமியின் எல்லையிலிருந்து ஒரு 50 மீட்டருக்கு அப்பால் இருக்கின்றது. எனவே இது அரச சுவீகரிப்பிற்குள்ளும் அடங்க முடியாது. அரச சுவீகரிப்புலே அடங்கும். 82 கெசட் பண்ணப்பட்டிருக்கிறது, அரசாங்கத்துக்கு சுவீகரிக்கப்பட்டது என்று சொல்லி. அதாவது அந்த நிலம் அரச சுவீகரிப்புக்குள் அடங்கும், அப்படியா? அரச சுவீகரிப்புக்கு அடங்கினாலும் புண்ணிய பூமிக்கு அடங்காது என்பதை தெளிவாக பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் அவர்கள் கூறினார்கள். நல்லது. அப்படியானால் ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதென்றால் அதை அரசாங்கம் எடுக்க வேண்டுமே தவிர ஒரு சுமங்கல தேரர் எடுக்க முடியாது. இது எப்படி சர்வதிகாரம் சொல்ல போனால் எங்களுக்கு ஒரு இலங்கை பிரஜை என்ற உரிமையே இல்லாத நிலையிலே எங்களை ஆளாக்கினார். நல்லது. இந்த நேரத்திலே நான் இன்னும் ஒரு விடயம் கேட்க விரும்புகிறேன். அதாவது தற்போது உங்களுடைய மனநிலைகள் எப்படி இருக்கின்றன? தற்போது பிரதேசவாசிகளின் எண்ணங்கள் எப்படி இருக்கின்றன? தற்போது கூட சொல்ல போனால் நாம் அமல்கள் செய்கிறோம், ஐவேளையும் தொழுகிறோம், பாதுகாப்பு போடப்பட்டு இருக்கிறது. எந்த நேரத்திலே எந்த நிமிஷ
பிரதேசத்திலே என்ன பூகம்பம் எழும்பும் என்பது எங்களுக்கு தெரியாது. அச்சத்தோடும் கவலையோடும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு இப்பொழுது போலீஸ் தரப்பிலே உங்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு அல்லது உறுதிமொழி தரப்பட்டிருக்கின்றதா? பாதுகாப்பு போட்டு இருக்கிறார்கள். பாதுகாப்பு தான் அந்த 20ஆம் தேதி போட்டாங்க. நாங்க எல்லா இடத்தையும் கேட்டுக்கொண்டோம். அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னே அவரது மீடியா ரங்கிரி FM என்னும் மீடியாவிலே ஒளிபரப்பப்பட்டு கொண்டே இருந்தது. ஹேண்ட்பில்ஸ்கள் அடிக்கப்பட்டு பங்கிடப்பட்டு கொண்டிருந்தது. அப்போதே நாம் முக்கியஸ்தர்களிடம் கதைத்து, அரசாங்க தரப்பிடம், பாதுகாப்பு தரப்பிடம், முக்கியஸ்தர்களிடம் கதைத்து நமக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். பாதுகாப்பு தந்தார்கள். ஆனால் அவருடைய சர்க்கிளுக்கு இதுலதான் வேலை நடந்தது. அதாவது அவருடைய ஆளுமை செல்வாக்கை மீறி வேறு எதுவும் நடக்கவில்லை. அவர் அமர்ந்திருக்கிறார். பிராதேசிய செயலாளர் நின்று கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார். அங்கே உள்ள காவல் நிலைய அதிகாரி ஒருவர் மூலம் இதை மூடு என்று சொல்லி மூட வைத்தார்கள். இதுதான் உண்மை. அப்படியானால் இப்பொழுது ஒரு கேள்வி வருகின்றது. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் இங்கே வெளிநாடுகளில் இருந்து இவற்றை கேள்விப்படுவதோடு நின்று விடுகிறோம். இப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே முஸ்லிம் அரசியல்வாதிகள் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது கூட்டணியில் இருக்கும் அமைச்சர்கள் யார் வேண்டாலும் அவர்கள் இதிலே எந்த வகையிலே பங்களிக்கின்றார்கள்? எம்முடன் நிர்வாக சபையுடன் கதைத்த முறையிலே முஸ்லிம் அங்கத்தவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் ஒரே முடிவிலே இருக்கிறார்கள். இப்பள்ளியை அகற்றுவது அநியாயமானது, முஸ்லிம்களுக்குள்ள உரிமை வேண்டும் என்ற நிலையிலேயே எல்லா அமைச்சர்மார்களும் எந்த தரப்பை சேர்ந்த முஸ்லிம் பிரதிநிதிகளும் ஒரே நிலையிலே இருக்கிறார்கள். நாமும் இருப்பது என்னவென்றால், நம்மளுடைய அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா இருக்கிறது அல்லவா, அதுக்கு நாம் ஒரு முடிவு கொடுத்திருக்கிறோம். நாம் பரம்பரையாக இந்த மஸ்ஜிதிலே அமல் செய்து இந்த பிரதேசத்திலே வாழ்ந்தவர்கள். எம்மை எங்கேயும் அகற்றி விடவானம், எங்களுடைய மஸ்ஜித் நமக்கு தேவை, நம் இருந்த மஸ்ஜிதையே எமக்கு இருக்க விடுங்கள் என்று நாம் நம்மளுடைய ஜம்மியத்துல் உலமாவிடமே கேட்டுக்கொண்டு. இப்பொழுது இந்த நிலையிலே எனக்கு சற்று விளக்கம் அளியுங்கள். தமுல்லை பிரதேசத்திலே இந்த மஸ்ஜிதின் உபயோகம் பற்றி நீங்கள் எத்தனை குடும்பங்கள் அல்லது மொத்தமாக எத்தனை பேர் அங்கே அந்த பிரதேசத்திலே குடியிருக்கின்றீர்கள்? முஸ்லிம் குடும்பங்கள் சுற்றி வட்டாரத்திலே குடும்பம் என்ற வகையிலே அங்கு வாக்கு உள்ளவர்கள் என்ற வகையிலே ஒரு 25 குடும்பங்கள் இருக்கிறோம். அது போக ரைஸ் மில்ஸ், முஸ்லிம்களுடைய ரைஸ் மில்ஸ் 35க்கும் 40க்கும் இடைப்பட்ட ரைஸ் மில்ஸ் இருக்கிற அரிசி ஆலைகள், இவர்களிலே வேக் பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். பெரிய ஃபேக்டரி, முஸ்லிம் ஃபேக்டரி 2 இருக்கு. அதுலயும் நூற்றுக்கணக்கானவர்கள் வேக் பண்றாங்க. அப்படியானால் மொத்தமாக தம்புளை பிரதேசத்திலே தற்போது குடியிருக்கும், அதாவது இந்த பள்ளிவாயில் ஒரு 1000க்கு உட்பட்ட ஜனத்தொகை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தொழில் செய்யக்கூடியவர்களும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களும் அங்கு பதிவாக உள்ளவர்களும். வழிப்போக்கர் கிட்டத்தட்ட ஒரு 200-500 கிடைப்பட்டவர்கள் பள்ளிக்கு வருவது போவது உண்டு. ஏனென்றால் இது ஒரு மத்திய நிலையத்தில், ஆமாம், தம்புள்ள ஒரு மத்திய நிலையம் என்பதாலே கண்டலம் ஹோட்டல் இருக்கின்றது, எல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல் செய்கிறது. ஃபாரினர் சரியானபடி முஸ்லிம்ஸ் வராங்க. அந்த முஸ்லிம்ஸ் எல்லாம் அதே நோக்கம் கொண்டு இந்த பள்ளிக்கு தான் அமல் செய்ய வாரது. ஜும்மா ஒன்றுண்டால் 5 டைம்ஸ் 3 டைம்ல இருந்தாலும் அந்த பள்ளியை ஒரு ஏம் பண்ணி தான் வருவாங்க. நல்லது. ஒரு சமூக ஆர்வலராக அந்த சமூகத்தில் இருக்கும் விடயங்களை அறிந்தவராக இப்பொழுது சற்று நாம் இன்னும் ஒரு விடயத்தை நோக்கி செல்வோம். அதாவது இந்த குறிப்பிட்ட விகாரையின் ஒரு புறத்திலே பள்ளிவாயல் இருப்பது போன்று இன்னொரு புறத்திலே ஒரு கோயில் இருக்கிறது அல்லவா? கோயில் இருப்பதும் எங்களுடைய பள்ளி முன்னால் ஒரு சாலை செல்லுகிறது. மெயின் கண்டி A9 பாதை. அதை அப்பால் அது முன்னால் எங்களுடைய பள்ளியின் முன்னால் செல்லும் போது ஒரு 50 மீட்டர் இருக்கும். எங்களுடைய பள்ளியிலே இருந்து ஒரு 50 மீட்டருக்கும் அங்கேதான் கோயில் இருக்கிறது. அந்த கோயிலை பொறுத்தவரை, அதாவது அந்த இந்து கோயிலை பொறுத்தவரை அதை பரிபாலனம் செய்பவர்கள் அங்கே பிரதேசவாசிகள், அதாவது சிங்கள மக்களா அல்லது அதை தனியாக இந்து குடும்பங்கள் அங்கே வாழ்கின்றனவா? இந்து குடும்பங்களும் இருக்கிறார்கள், சிங்களவரும் இருக்கிறார்கள். அங்க உள்ள நிலை எப்படி என்றால், அதை பரிபாலிக்கக்கூடியவர்கள் தேர் வரும் அல்லவா, வருடத்திலே ஒரு முறை அவர்களுடைய விழாக்களை வெளியே இழுப்பார்கள் தேர் என்ற பேரிலே. அவர்கள் அதை கூட 10-15 வருடம் ஊர்வலம் வருகிறார்கள் தம்புள்ளையிலே.
இதை தேரர் அறிந்த விடயம். தேரரிடம் சொல்லுவார்கள், போய் சொல்லி அவர்களிடம் சொல்லி இவர்களை ஆராதிப்பார்கள். அவர் வராவிட்டாலும் ஆராதித்து விட்டு வந்துதான் செய்வார்கள். அப்படியானால் அதாவது அந்த இப்படி பார்ப்போம். குறிப்பாக அந்த பிரதேசத்தில் இருக்கும் சிறுபான்மையினம் என்று அறியக்கூடிய சிங்கள மக்கள் தவிர்ந்த முஸ்லிம் தமிழ் மக்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு வணக்க ஸ்தலமும் இதுவரை எந்த வகையிலும் அந்த பௌத்த விகாரைக்கோ அல்லது பௌத்த மக்களுக்கோ இடையூறாக இருந்ததில்லை. இல்லை இல்லை, எந்த விதத்திலுமே இருந்ததில்லை. அவ்விடத்திலே உள்ள பௌத்தர்களிடம் கேட்டால் அவர் அங்கட அயல சிங்களவர்கள் பௌத்தவர்களிடம் கேட்டால் சொல்லுவார்கள் எப்படி இருந்தது என்று. நான் அன்று ஒரு சகோதரர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தேன் பிபிசியிலே. வசந்த் என்பவர் ஒருவர், அவர் சொன்னார், நாம் பிறக்கும் முன்னே இருந்தே வள்ளி வாயில் இருக்கிறது, இந்த தமிழர்கள் இங்கு வணக்கம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள், இந்த கோவில் இருக்கிறது என்பதை தெளிவாக அப்பட்டமாக சொன்னார். இப்பொழுது இந்த இரண்டு விடயங்களையும் ஒன்றாக இணைத்து பார்க்கும் பொழுது இது ஒரு ஒட்டுமொத்த சிறுபான்மை இனத்திற்கான அச்சுறுத்தலாக பார்க்கின்றீர்களா அல்லது முஸ்லிம் சமுதாயம் அதாவது இஸ்லாமிய மக்களுக்கான அச்சுறுத்தலாக மாத்திரம் பார்க்கின்றீர்களா? இல்லை, இது என்னுடைய கருத்துப்படி இலங்கையிலே உள்ள பௌத்தர்கள் எல்லாரும் இப்படி என்று சொல்ல முடியாது. இல்லை, நம்ம இப்படி பார்ப்போம். குறிப்பிட்ட தம்புல பிரதேசத்திலே இந்த சுமங்கல தேரருடைய நடவடிக்கைகள் ஒட்டுமொத்த சிறுபான்மை இனத்திற்கான ஒரு அச்சுறுத்தலா அல்லது இஸ்லாமிய மக்களுக்கு மாத்திரமா? இல்லை இல்லை, சிறுபான்மைக்கே ஒரு அச்சுறுத்தல் தான் இது. ஒட்டுமொத்த சிறுபான்மை இனத்துக்கே ஒரு அச்சுறுத்தலான வகையிலே அவர் நடந்து கொள்கின்றார். நல்லது. இப்பொழுது எதிர்காலத்தை பற்றி பேசும் பொழுது ஹரிஸ் எங்களுக்கு கூறுங்கள், உங்கள் நிலைப்பாடு, அதாவது தற்போது நீங்கள் தெரிவித்தீர்கள் பள்ளியின் நிலைப்பாடு, நிர்வாகத்தின் பிரதேசவாசிகளின் நிலைப்பாடு என்னவென்று சொன்னால் பள்ளிவாசல் அதே இடத்தில் இருக்க வேண்டும் என்பதாகும். இதில் எவ்வளவு உறுதியாக இருக்கின்றீர்கள்? நாம் எங்களுடைய அங்கத்தவர்களும் நாமும் ஊர்வாசிகளும் இதே முடிவில் தான் உறுதியாக இருக்கிறோம். ஏனென்றால் நாம் அமல் செய்யக்கூடிய அந்த பள்ளிவாயில் இதை இவ்வொருடத்துக்கு அகற்றிவிட்டால், நாம் எம்மையும் இடத்துக்கு அகற்றிவிட்டால் எமக்கு தொழில் செய்வதோ அமல்கள் செய்வதோ சங்கடமான நிலைக்கு ஆளாகி விடுவோம். நிச்சயமா. இப்பொழுது இந்த இடத்திலே, அதாவது நீங்கள் தெளிவாக அதே இடத்தில் இருக்க வேண்டும் என்று கூறும்பொழுது வெளியிலே சில ஊகங்களும் இருக்கின்றன. அந்த ஊகங்கள் அடிப்படையிலே அல்லது சில வேளை உண்மைகளாக கூட இருக்கலாம். ஒரு கேள்வி, வேறு இடம் உங்களுக்கு தரப்பட்டதா? பள்ளிவாயில் வேறு இடத்திலே கட்டித்தரப் போகின்றோம் என்று கூறினார்களா? அது என்ன நடந்தது? அவர்கள் சொல்லுகிறார்கள் கட்டித்தாரோம் இதென்று. அவருடைய கருத்து என்னவென்றால், கிட்டத்தட்ட தம்புலுவைய பாலம் வந்து இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் 7-8 கிலோமீட்டர் இருக்கும். இங்கால மிரிஸ்குனியாவ பாலம் என்று சொல்லி இருக்கு, அதுவும் ஒரு 7 கிலோமீட்டர் இருக்கும். இங்கால கலேவல ரோட், குருநாகல கிளம்பு ரோட்ல அங்க கழுப்பாலம் என்று சொல்லி அதுக்கு அங்கால, இங்கால கண்டலம அதுக்கு அங்கால எடுத்தான் அவர் கூறுகிறாராம் என்ற ஒரு கருத்து. யார் கூறுவது? இது சுமங்கல தேரர் கூறுகிறாரா, அரசாங்கம் கூறுகிறதா? அரசாங்கம் கூறுவதாக எனக்கு இந்த கேள்விப்படவில்லை. சுமங்கல தேரர் கூறினார் என்பதுதான் நீங்கள் அறிந்த விடயமா? ஆமாம். அப்படியானால் அவர் தான் இப்பொழுது, அதாவது ஒரு மாற்றீடு இந்த இடத்தில் வேண்டாம் இந்த இடத்துக்கு போங்க என்று சொல்கின்றாரே தவிர அரசாங்கம் தரவில்லை. அவர் சொல்லுகிறார், நான் சொல்வதை கொஞ்சம் தெளிவாக கேட்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், வலங்கம்பா அரசர் இருக்கும் போது அந்த விகாரையிலே இருந்து அந்த பெற அடிப்பாங்க, ரபான் என்று சொல்லுவாங்க. பெரை அடித்தது அக்குரம்போட வரங்காட்டியும் கேட்டுட்டான். அக்குரம்போட என்று சொன்னா அதேவேளை மாதி போல முஸ்லிம் ஊர்கள் எல்லாம் தாண்டித்தான் அக்குரம்போட இருக்கு. அப்படி என்று சொன்னால் அவருடைய கருத்துப்படி பார்த்தால் அது கூறியதெல்லாம் பன்சலைக்குரிய இடம் என்றுதான் அவருடைய கருத்து. அதாவது மாதி போலே கலைவில பகுதியில் இருக்கும் மாதி போலே அங்கே குருநாகல மாவட்டகம அப்படியான எல்லா பகுதிகளும் அவருடைய பகுதிகள். குருநாகல் அல்ல, இது மாத்திரை டிஸ்ட்ரிக்ட் தான் மாதி போல எல்லாம் சேருது. அக்குரம்போட வரங்காட்டியும் கேட்டு இருக்கு. அப்படின்னு சொன்னா அக்குரம்போட எங்கட பள்ளிய அகற்றினா மற்ற பள்ளிகளும் அகற்றத்தான் வேணும். அந்த நிலைமையில தான் அவர் வருவாரு. நிச்சயமாக. நான் முழு உலக முஸ்லிம் சமுதாயத்தையும் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நாம் இப்போது நீங்கள் இந்த விடயங்களை கேட்பது நான் சொல்லுகிறேன், மற்றவர்கள் கேட்டு துவேசியலாக மாறிவிடக் கூடாது. நான் சொல்லுவது என்னவென்றால், நாம் இந்த பள்ளியை எங்களுடைய மஸ்ஜிதை இங்கே இருந்து அகற்றினோம் என்றால் இலங்கையில் உள்ள ஒவ்வொரு பள்ளிகளையும் அகற்ற முயற்சிப்பார்கள். இதுதான் உண்மை.
நிச்சயமாக இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து. ஏனெனில் இன்றைய ரீதியில் இது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஆரம்பமாக கருதப்பட முடியுமே தவிர இது ஒரு முடிவு அல்ல. எனவே இந்த இடத்தில் இதற்கான ஒரு தீர்வு காண வேண்டும். பிரதேசவாசிகள் இது தொடர்பில் பள்ளி நிர்வாகத்திற்கு எவ்வளவு ஒத்துழைப்பாக இருக்கின்றார்கள்? கிராமவாசிகள் சம்பூர்ண ஒத்துழைப்பில் இருக்கிறார்கள். அவர்கள் பள்ளிக்கு அந்த பிரச்சினை எங்களை வெளியே போட்ட நேரத்திலே சகோதர மதத்தவர் தான் பௌத்த சமயத்தை சேர்ந்தவர்கள் நம்முடைய முஸ்லிம்களுக்கு சரியான உதவியாக இருந்தார்கள். அப்படியானால் இப்பொழுது இது தொடர்பாக இப்பொழுது நாம் ஒரு தெளிவான நிலைக்கு வந்திருக்கின்றோம். அதாவது இது ஒரு குறிப்பிட்ட பௌத்த துறவியின் இனத்துவேசம், இன விரோதமே தவிர இது பௌத்த மக்களின் அல்ல. இந்த நேரத்திலே நீங்கள் இந்த விடயத்தை நாட்டில் அரசாங்கத்தில் எந்த அளவு தூரத்திற்கு கவனத்திற்கு எடுத்து சென்றிருக்கின்றீர்கள்? உங்கள் பிரதேச அரசியல் பிரதிநிதி ஜனக தவிர பிரதமர் அவர்கள் இந்த விடயத்திலே சம்பந்தப்பட்டதாக நாம் அறிந்திருக்கின்றோம். அவருக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அவரிடமும் எங்களுடைய பிரதிநிதிகள், எங்களுடைய ஜமியத்துல் உலமாவிலே நாங்கள் எங்களுடைய இதை முன்வைத்தோம். எங்களுடைய நிலைப்பாடு இதுதான் என்று. அவர்களுடன் இன்னும் கதைக்கவில்லை என்ற கருத்து தான் என்னுடையது. அப்படியானால் அந்த பிரதமர் இடத்தை விட்டு அகலுமாறு பிரதமர் ஒரு கடிதம் அனுப்பியதாக அல்லது தகவல் அனுப்பியதாக கூறப்படுவது எந்த அளவு உண்மை? அவர் அனுப்பியதாக எங்களுடைய ஃபௌசி அமைச்சர் அவர்கள், மௌலானா அமைச்சர் அவர்கள் போனதாகவும் கூறப்பட்டது. உண்மை தெளிவாக ஃபௌசி அமைச்சர் அவர்களும் மௌலானா அமைச்சர் அவர்களும் தெளிவாக மீடியாவிலே கூறினார்கள். நாம் அங்கு போவையும் இல்லை, நாம் இந்த முடிவு கொடுக்கவில்லை என்று. அவர்களுடைய முடிவும் முஸ்லீம்கள் வாழ்ந்த இடத்திலே அவர்களுடைய மஸ்ஜிதை அகற்றப்படாது என்ற நிலைப்பாட்டிலே தான் அவர்கள் இருக்கிறார். நல்லதா. இப்பொழுது உங்கள் பிரதேசம் உங்களோடு இருக்கின்றது. உங்கள் பள்ளி நிர்வாகம், பள்ளியைச் சூழ உள்ள மக்கள், அதே போன்று சகோதர மதத்தவர்கள், ஜமியத்துல் உலமா உங்களோடு இருக்கின்றது. அரசியல் ரீதியிலே நீங்கள் இஸ்லாமிய பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எந்த அளவு தூரத்திற்கு ஒன்றாக ஒற்றுமையாக இருப்பதாக நினைக்கின்றீர்கள்? நான் அறிந்த வகையிலே எல்லோரும் எங்களிடம் சொன்னார்கள், நாம் பாராளுமன்றத்திலே உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் ஒரு வேண்டுகோள் விடுவோம் ஜனாதிபதியிடம். எங்களுடைய முஸ்லீம் தம்புள்ளையிலே நடந்த இந்த விவகாரமாக எங்களுடைய இந்த பள்ளி இடத்திலே தான் இருக்க வேணும், சுமூகமான ஒரு தீர்வை, நல்ல ஒரு தீர்வை தருமாறு கேட்டுக்கொள்வதாக சொல்லி இருக்கிறார்கள். ஏதாவது உத்தியோகபூர்வமான ஏதாவது தகவல்கள் உங்களை வந்து அடைந்ததா? அரசாங்கத்தில் இருந்து ஏதாவது தகவல்கள் வந்து அடைந்ததா? இதுவரையும் என்னை வந்து அடையவில்லை. நாம் இன்று இரவு ஜமியத்துல் உலமாவுடன் இந்த விவகாரமாக கேட்பதாக ஆலோசித்திருக்கிறோம். எங்களுடைய நிர்வாக சபையினர், நிர்வாக சபையினர் நீங்கள் ஜமியத்துல் உலமாவை தொடர்பு கொள்கின்றீர்கள். மற்றபடி அரசாங்கத்தில் இருந்து இதுவரை இப்பொழுது எத்தனை நாட்களாகின்றன? சுமார் ஒரு வாரத்திற்கு மேற்பட்ட காலமாகிவிட்டது அல்லவா? 20ஆம் தேதியிலிருந்து. ஆமா, இத்தனை நாளாக. ஆமாம், இந்த சம்பவம் இடம்பெற்று இப்பொழுது ஏறத்தாழ ஒரு வாரமாகிவிட்டது. இதுவரை காலமும் அரசாங்கத்தில் நல்லது ஜனாதிபதி நாட்டில் இருக்கவில்லை என்று கூறுகின்றார்கள், அல்லது பிரதமர் இருந்தார், ஜனாதிபதியின் சகோதரர்கள், உள்நாட்டு செயலாளர் இருந்தார். இவர்கள் அனைவரும் அங்கே நாட்டிலே இருக்கும் இந்த தருவாயிலே உங்களுக்கு இந்த பள்ளி நிர்வாகத்திற்கு அரசு தரப்பில் இருந்து உத்தியோகபூர்வமாக ஏதாவது ஒரு தொடர்பு வந்ததா அல்லது ஏதாவது ஒரு அறிவித்தல் கிடைத்ததா? வேறொருவரும் ஒரு அறிவித்தல் வரவில்லை. பொதுவாக அரசு தரப்பிலே உள்ள எல்லோரும் போல கூறுகிறார்கள், இவர் செய்தது, இந்த தேரர் செய்தது 100க்கு 100 பிழை, இந்த முறையிலே கையாள்வது இல்லை. அப்படியோர் சர்ச்சையாக இருந்தால் அதை பேசி கதைத்து முடித்துக் கொள்ள வேண்டிய விடயம் என்பதை அரசு தரப்பிலே உள்ளவர்களும் எதிர்கட்சிகளிலே உள்ளவர்களும் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நல்லது. அப்படியானால் இப்பொழுது நாங்கள் இந்த விடயத்தை ஒரு சாராம்சப்படுத்துவதற்காக இன்றைய நிலையில் உங்கள் முடிவு என்ன? அதே நேரம் எதிர்காலத்தில் எது நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? நாம் கேட்டுக்கொள்வது, ஒரு இலங்கை பிரஜை என்ற வகையிலே, ஒரு நாட்டிலே உள்ள ஒரு பிரஜை என்ற வகையிலே அந்த சமமான உரிமைகளை கொடுக்க வேண்டும். இது தலைமைத்துவம்
இதை சிந்தித்து எமக்கு நல்லதொரு முடிவை தரும், எங்கள் ஜனாதிபதி அவர்கள் நல்லொரு முடிவை தருவார் என்ற நம்பிக்கையிலே உலகத்தில் உள்ள முஸ்லிம்கள், இலங்கையில் உள்ள முஸ்லிம்கள், நாம் தம்புளையில் உள்ள முஸ்லிம்கள் எல்லோரும் போல இதைத்தான் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜனாதிபதியிடமிருந்து ஒரு நல்ல முடிவு வரும் என்பதை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது உங்கள் நம்பிக்கையாக இருக்கின்றது ஜனாதிபதி நிச்சயமாக ஒரு தீர்வை தருவார் என்று. நாம் யாருக்கும் ஒரு இடைஞ்சல் செய்வதாகவோ, யாருக்கும் ஒரு இன்னொரு மதத்தவருக்கு ஒரு இது செய்வதாகவும் நாம் தம்புளையிலே வழக்கமாக வரவில்லை. நாம் இதுவரைக்கும் அப்படி இருந்ததும் இல்லை. உங்களிடம் அந்யோன்யமாக தான் மக்கள் கூட்டாக ஒரு குல ஒரு தாய் பிள்ளைகள் போல் தான் வாழ்ந்தார்கள் தம்புளையில் உள்ள மதத்தவர்கள் எம்முடன். நிச்சயமாக. அதாவது எதிர்காலத்தில் ஏதாவது ஆங்கிலத்தில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் என்று சொல்வார்கள், ஏதாவது திடீர் திருப்பங்கள் இந்த விடயத்தில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா எதிர்காலத்தில்? திடீர் திருத்தங்கள் என்றால் இதில் மாற்றங்கள் எதுவும் நடக்கும் என்பதா? ஆமாம், நிச்சயமாக. இது நீங்கள் அந்த இடத்திலே பள்ளிவாயில் இருக்க வேண்டும் என்பது உங்கள் மாத்திரமல்ல, நாடளாவிய ரீதியில் இருக்கும் அத்தனை முஸ்லிம் மக்களுடையதும், முஸ்லிம் மக்களுடைய மாத்திரமல்ல அனைத்து தமிழ் பேசும் மக்களுடையதும் விருப்பமும் அதுவாக இருக்கின்றது. ஏனெனில் இது ஒரு இனவிரோத செயல். அந்த வகையிலே இந்த நிலைப்பாட்டில், இன்றைய உங்கள் நிலைப்பாட்டில் உலகம் உங்களோடு இணைந்திருக்கின்றது. இதில் எதிர்காலத்தில் அரசியல் திடீர் திருப்பங்கள் ஏதாவது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா? அது பற்றி உங்கள் கருத்து என்ன? என்னுடைய கருத்து என்றால் அப்படி நடக்காது என்றுதான் 100% எம்களுடைய நிர்வாக சபையும் நம்புகிறது. இலங்கையில் உள்ள முஸ்லிம்களும் நினைக்கிறார்கள். நாம் நிர்வாக சபையினர் 100% நம்பிக்கொண்டு இருக்கிறோம். பூர்ணமான நம்பிக்கை இருக்கிறது. எங்களுடைய அமல் செய்த மஸ்ஜிதிலேயே எங்களை தொடர்ந்தும் அமல் செய்ய அனுமதித்து எங்களுடைய உரிமையுடன் வாழ விடுவார்கள் என்று. அப்படி என்றால் எங்களுக்கு உரிமைக்கு பாதகம் ஏற்பட்டு விடுகிறது அல்லவா? நிச்சயமாக, நிச்சயமாக. உங்கள் உரிமைகள் மாத்திரமல்ல, இது இன்று அனைவருடைய விருப்பமாகவும் இருக்கின்றது. அதே போன்று இந்த விடயத்தினை உலகளாவிய ரீதியிலே தெளிவாக்கும் நோக்கம் எம்மிடம் இருந்தது. மிக தெளிவாக அங்கே தற்போது நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்னவென்பதை நீங்கள் அறிய தந்திருக்கின்றீர்கள். அதற்கு முதற்கண் உங்களுடைய இந்த நேர காலத்தை ஒதுக்கிய மோடு இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்கல்லா. அதே போன்று இந்த விடயம் தொடர்பான மேலதிக விவரங்கள் தேவைப்படும் நாம் உங்களோட தொடர்புகளை மேற்கின்றோம். நிச்சயமாக உங்கள் நேர காலத்தை ஒதுக்கிய மோடு இணைந்து கொண்டமைக்கு எமது நன்றிகள். ஜஸாக்கல்லா. நன்றிகள் ஹாரிஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். முழு உலக மக்களுக்கும் நாம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், அல்லாவிடம் துவா கேட்டு, அல்லாவிடம் பிரார்த்தனை கேட்டு, தம்புள்ளையிலே நடந்த விவகாரம் சுமூகமாக முடிந்து இன ஒற்றுமையுடன் மக்கள் வாழ வேண்டும் என்ற இதுவுடன் எம்முடைய தம்புள்ளை முஸ்லிம்களுக்கு அதே பள்ளியிலே அமல் செய்து இருக்க வேண்டும் என்று அல்லாவிடம் பிரார்த்திக்குமாறு முழு உலக முஸ்லிம்களிடம் நாம் வேண்டுகோள் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக உங்கள் பிரார்த்தனை பலிக்கட்டும். நிச்சயமாக. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம்.